கண்கள் எல்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து இருக்கும் பொழுது இந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் சீராக இருப்பதை நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ற இல்ல அடிக்கடி நம்ம தியானிக்கிற ஒரு சாப்டர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நடக்கிற ஒரு அப்பாக்கோ 2 பிள்ளைக்கோ இருக்கிற ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த நாளில் நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். உங்களுக்கு நல்லா தெரியும் இளையகுமாரனின் கதை. இளையகுமாரன் அப்பா வீட்டை விட்டுட்டு போனது தப்பு, கரெக்டா? அப்படி போனதுனால நிறைய பிரச்சனைகளை அவன் சந்தித்தான், கரெக்டா? அவன் சந்தித்த பெரிய பிரச்சனை ஒன்று என்ன தெரியுமா? என்னன்னு கரெக்டா சொன்னீங்கன்னா அப்புறமா கிஃப்ட் தரேன், என் கையில் எதுவும் காசு இல்லை. என்ன கரெக்டான ஒரு பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணி அவன் முடிவெடுத்து அப்பா வீட்டுக்கு திரும்பி போனோம் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன? கரெக்ட் ஆண்டி, அவன் காரணம் என்ன? பசி. சொல்ல போனா சாப்பாடு, சோறு முக்கியம். எஸ், என்னது? சோறு முக்கியம். இன்றைக்கு பசியோட, இன்னைக்கு கண்ணீரோட, இன்னைக்கு வியாகுலத்தோட நீங்க காணப்படும் பொழுது உங்க கண்கள், அப்பா இதெல்லாம் விட நான் போற இடம் மேலான இடம். இங்க எனக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அங்க இருக்காது, இங்க எனக்கு என்னெல்லாம் இல்லையோ அங்க இருக்கோங்கிற தைரியம் உங்களுக்குள்ள வரும் பொழுது இன்றைக்கு உங்களை சமாதானப்படுத்திக் கொள்ளவும் உங்களை தேற்றிக் கொள்ளவும் அது உங்களுக்கு ஏதுவாயிருக்கும். கரெக்டா இல்லையா? வசனம் ஒன்று சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரப்போற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இன்றைக்கு நம்ம பாடுபடும் பொழுதெல்லாம், இன்னைக்கு பசியோட இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு நிமிஷம், இந்த பசி எங்க அப்பா வீட்டுல இருக்காதுல்ல, இந்த துயரம் எங்க அப்பா வீட்டுல இருக்காதுல்ல, இந்த வேதனை எங்க அப்பா வீட்டுல இருக்காதுல்ல, எனக்கு இப்போ இருக்கிற கஷ்டம் அங்க இருக்காதுல்ல அப்படி நீங்க நினைக்க 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 இன்றைக்கு நீங்க ஃபேஸ் பண்ற துயரங்களை ஈஸியா நீங்க மேற்கொண்டு சகித்து வெளியில வருவீங்க. ஹல்லேலூயா.